Good evening friends, welcome to Angels Heaven Book Channels. இன்னைக்கு நம்ம ரீடிங் பார்க்க போகிறோம். Pile 1, Pile 2, Pile 3. ஸோ இது வந்து ஒரு மணி ரிலேட்டட், உங்கள் ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் ஃப்யூச்சர், இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 3 ஸ்டோன்ஸ் இருக்குது, மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. Pile 1க்கு வந்து க்ரீன், Pile 2க்கு வந்து ரெட் ஸ்டோன், Pile 3க்கு வந்து பட்டர்ஃப்ளை. சரி, மூணுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறது என்னன்னா Pile 1 க்ரீன் ஸ்டோன். இதை பற்றி பார்க்க போகிறோம். டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. பார்க்கலாமா? Pile 1 என்ன ரொம்ப அவசரமாக இருக்கேன். கார்டு வந்து வெளியெல்லாம் தாவி வருது. ரொம்ப அவசரப்படுறீங்களோ அவங்க ரீடிங் பார்க்குறதுக்கு. ஓகே 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 Pile 1. Pile 1 சூஸ் பண்ண கார்ட்ஸ் எல்லாமே நல்ல நல்ல கார்ட்ஸ். தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், Pile 1 சூஸ் பண்ண கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல கார்ட்ஸ். Five of Pentacles, the Lovers card, Magician, Judgment, Chariot, Five of Cups, Page of Wands, Nine of Swords, Five of Wands, Two of Pentacles, the Moon, Queen of Swords. Pile 1 நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்திருப்பீங்க. ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன தெளிவான டிசிஷன், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கீங்க. நிறைய போராட்டங்கள் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய கஷ்டங்களை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கீங்க. அதனால் உங்கள் விடாமுயற்சி, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களை வந்து நல்ல லெவலுக்கு கூட்டு போகும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தோல்வியை பார்த்துருந்தாலும், ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம், உங்களை விட்டு போயிருக்கலாம், ஸோ உங்களை ஏமாற்றிருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் அவங்களே உங்களை தேடி வருவாங்க. பாருங்கள், Five of Pentacles, அவங்களே உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க, அவங்களே உங்களை வந்து பேசுவாங்க. மேனிஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் மேனிஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டிவைன் சப்போர்ட் வந்து நிறைய இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து கேட்டாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டு போய் இருக்கும். சரியா? ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் மணி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல அபண்டன்ஸ் கிடைக்கும். உங்கள் வேலையில் வந்து ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு வேலையில் சரியான ஒரு பலன் இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த வேலையில் ஒரு நியாயம் இருக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ லவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் அந்த யூனியனை காட்டுது. யூனியன் திருப்பி அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. மேரேஜ் வரைக்கும் போகும். சடனாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸாக அவங்க பேசலை. ஆனால் அவங்க உங்களை தேடிட்டு இருக்காங்க. உங்களை வந்து மேனிஃபெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மறக்கலை, மேனிஃபெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட சுச்சுவேஷன் அவங்கள வந்து ஸ்டாப் ஆகி நிற்க வைக்கிது. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கனால அவங்க ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க. நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்காண்டி போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வச்சுருக்காங்க, உங்களை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு தான் இருக்காங்க. மூன் கார்டு பார்த்தீங்களா, எவ்வளோ சேடாக இருக்காங்கன்னு. கண்டிப்பாக அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களை தேடி கூடிய சீக்கிரத்தில் வருவாங்க. உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து காத்துட்ருக்கு. ஜாப் விஷயத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை டவுன் பண்ணணும்னு நினச்சி நிறைய சூழ்ச்சிகள் நடந்தாலும் கூட அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துட்டீங்க. அந்த ஒரு சக்ஸஸை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க. கண்டிப்பாக பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் Pile 1க்கான மெசேஜஸ். Pile 1 கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கள். எதுனாலும் டக்குன்னு சஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடாதீங்க. யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து தெளிவான முடிவு எடுங்க.
அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க, யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களோட நேர்மையான ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட டிவைன் சப்போர்ட் இருக்குது, ஏஞ்சல்ஸ் உங்களை கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கான சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு. எதை பற்றி கவலைப்படாமல் முன்னேறிக்கோங்க உங்கள் பாதையில். நீங்கள் எதெல்லாம் ஈர்க்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காட் உங்கள் கூட ட்ராவல் ஆகிறாங்க. ஓகே, இதான் ஃபைல் 1க்கான மெசேஜஸ். செகண்ட் ஃபைல் 2 ரெட் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்க ஃபைல் 2 பார்க்கலாமா? உங்களுக்கான ஏஞ்சல் காட் கொடுக்குற ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபைல் 2 ஏன் ஃபைல் 2 நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல நல்ல மெசேஜஸ் காத்துட்ருக்கு. ஹாப்பியாக இருங்க. ஏதோ நினச்சி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அது சக்ஸஸ் ஆக போகுது. 100% சக்ஸஸில் போய் கொடுக்க போகுது, சக்ஸஸில் முடிய போகுது. ஹாப்பியாக இருங்க. என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். சரியா? 7 of Cups, Age of Wands, ஃபைல் 2 ஹாப்பியாக இருங்க. ஃபைல் 2 ஹாப்பி மூடில் இருங்க. உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்குது. பாருங்கள், கார்டை பாருங்கள், எல்லா கார்டும் பாருங்கள். 7 of Cups, Age of Wands,